முன்னொரு காலத்துல ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள ரம்யமான தடாகம் இருந்தது. அந்த தடாகத்துல 7 வாத்துகள் சகோதர பாசத்தோட வாழ்ந்துட்டு வந்தது. இந்த 7 வாத்துகளும் ஞான பறவைகளா வாழ்ந்து வந்தது. அப்படி ஒரு உன்னதமான வாத்துகள் அது. இந்த மாதிரியான சமயத்துல இந்த வாத்துக்கள் வாழ்ற காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டை ஆள்ற விப்ராஜன்ற மன்னர் தன்னுடைய தேர்ல நிறைய பெண்களை கூட்டிட்டு அந்த தடாகத்துக்கு பக்கத்துல அமர்ந்து சந்தோஷமா இருக்காரு. இந்த 7 வாத்துக்கள்ல ஒரு வாத்துக்கு மட்டும் அந்த மன்னரை பார்க்கவும் பொறாமை ஏற்பட்டுச்சு. நம்ம வாத்தா இருக்கிறதுனால தானே நம்ம இப்படி இருக்கோம், நம்மளும் மனித பிறவி எடுத்துட்டா இந்த மாதிரி மன்னரா இருந்து பெண்களோட உல்லாசமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு பேராசைப்படுது. அங்க இருக்கக்கூடிய மற்ற வாத்துகள் எல்லாம் ஞான சக்தி வாய்ந்தது தானே. அதனால இந்த வாத்து நினைக்கிறது மற்ற வாத்துகளுக்கு தெரிய வருது. அப்போ முதல்ல 2 வாத்துகள் சொல்லுது, நீ உன்னுடைய மறுபிறவியில இந்த நாட்டுக்கு மன்னராயிரு, நாங்க 2 பேரும் உனக்கு அமைச்சராயிடுறோம் அப்படின்னு சொல்லுது. இவங்க பேசுற எதையுமே மிச்சம் இருக்கிற 4 வாத்துகளுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம ஞான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், உனக்கு ஏன் இப்படி ஒரு பேராசை? உன்னுடைய தவ சக்தியை விட்டு நீ விலக போறியா? நீ அடுத்த பிறவியில இந்த நாட்டினுடைய மன்னனா போ அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க. அதுல இருந்து இந்த 7 வாத்துக்கள்ல 4 வாத்துக்கள் ஒரு குழுவாகவும் இந்த 3 வாத்துக்கள் ஒரு குழுவாகவும் இருந்தாங்க. இப்படியே காலங்கள் போகுது. இந்த விப்ராஜன்ற மன்னருக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுடைய பெயர் அனுகன். அந்த அனுகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு அரியணை ஏத்திட்டு இந்த விப்ராஜன் மன்னர் இந்த 7 வாத்துக்கள் இருக்கக்கூடிய தடாகத்துக்கு பக்கத்துல அமர்ந்து தவம் செஞ்சு தன்னுடைய உயிரை விட்டுறாரு. கொஞ்ச நாள்ல அந்த 7 வாத்துகளும் இறந்து போயிருச்சு. இப்போ இந்த 4 வாத்துகளும் சாபம் கொடுத்தாங்கல்ல, நீ ஒரு நாட்டினுடைய மன்னனா போன, அந்த சாபம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பாக்கலாமா? செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. இப்போ அரியணையில மன்னரா இருக்கிறது யாரு? அனுகன். இந்த அனுகனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது. அதனால பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் இருந்ததுனால பிரம்மாவின் அருளால ஒரு மகன் பிறந்தான். தாம் மன்னனா ஆகணும்னு ஆசைப்பட்ட வாத்துதான் இந்த பிறவியில அனுகனுக்கு மகனா பிறந்திருக்கு. ஒரு நாட்டுக்கு இளவரசனா பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம வாத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த இளவரசன் பிரம்மாவுடைய அருளால பிறந்ததுனால பிரம்மதத்தன் அப்படின்னு பெயரிடுறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அந்த பிரம்மதத்தன் வளர்ந்து வரான். காலங்கள் உருண்டோடுது. பிரம்மதத்தன் மன்னரா முடிசூடி அரியணையும் ஏறியாச்சு. இன்னும் 2 வாத்துக்கள் உனக்கு அமைச்சரா வரேன்னு சொன்னாங்களே, அவங்க யாரு தெரியுமா? காம சாஸ்திரத்தை எழுதிய பாப்ரவியருடைய மகனான சுபாலகர் மற்றும் மருத்துவ அறிவியலை பரப்பிய பாஞ்சாலருடைய மகன் புண்டரிகர் தான். பிரம்மதத்தனுக்கு நெருங்கிய அமைச்சர்களா இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆனா ஞான சக்தியை விட்டுட்டு மனித பிறவி எடுத்து மன்னனாகணும்னு பேராசைப்பட்டதுனால இவங்க 3 பேருக்கும் முற்பிறவியுடைய ஞாபகங்கள் இல்லாமதான் இருந்தது. பிரம்மதத்தன் மன்னர் பூஜனின்ற ஒரு அழகான பறவைய வளர்த்து வந்தாரு. அதனுடைய தலை ஊதா நிறமா இருக்கும், உடல் கருப்பு நிறமா இருக்கும். கிட்டத்தட்ட தன்னுடைய தோழி மாதிரி பிரம்மதத்தன் மன்னர் அந்த பறவைய பாத்துக்கிட்டாரு. இந்த பிரம்மதத்தன் மன்னருக்கு காலப்போக்குல சுகபிரம்ம ரிஷியுடைய மகளான சன்னதி கூட திருமணம் நடக்குது. வேத கல்வி ஞானம் கற்றறிந்து வளர்ந்தவள் தான் இந்த சன்னதி. பிரம்மதத்தன் மன்னருக்கும் சன்னதிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அதே நேரத்துல பூஜனிக்கும் ஒரு குஞ்சு பறவை பிறக்குது. பூஜனிக்கு தன்னுடைய குழந்தை எப்படியோ அதே மாதிரிதான் இளவரசனையும் பாத்துக்குச்சு. காலை நேரத்துல பறந்து போகும், நகரத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு மேல இருந்து கண்காணிச்சுட்டு வரும்போது 2 பழங்களை எடுத்துட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பழத்தையும் இளவரசனுக்கு இன்னொரு பழத்தையும் கொடுக்கும். பிரம்மதத்தன் மன்னரும் அங்க இருக்கக்கூடிய பணியாட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு, எப்படி நீங்க இளவரசரை பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இந்த குஞ்சு பறவையையும் பாத்துக்கணும்னு. வழக்கம் போல ஒரு நாள் பூஜனி தன்னுடைய குஞ்சு பறவைய கூண்டுல விட்டுட்டு நகரத்தை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்பி போயிருச்சு. அந்த நேரத்துல இளவரசன் பணியாட்களை கூப்பிட்டு அந்த குஞ்சு பறவைய எனக்கு கூண்டுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேக்குறான். இளவரசன் கேட்டதுக்கு அப்புறம் பணியாட்கள் எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க. கூண்டை திறந்து அந்த குஞ்சு பறவையை எடுத்து இளவரசன் கிட்ட கொடுத்தாங்க. அவன் விளையாட்டு பொருள் மாதிரி அந்த குஞ்சு பறவைய பிடிச்சு திருகி விளையாண்டு அந்த குஞ்சு பறவைய கொன்னுட்டான். அன்னைக்கு மாலை நேரம்
பூஜனி வழக்கம் போல 2 பழங்களை எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்து பாக்குறப்போ தன்னுடைய குஞ்சு பறவை தன் கண் முன்னாடி இறந்து கிடக்கிறது பார்க்கவும் அதிர்ச்சி தாங்க முடியல. அத கொன்னது இளவரசன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பூஜனி என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன்னுடைய அழகால கொத்தி கொத்தி இளவரசனுடைய 2 கண்களையும் குருடாக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிருச்சு. பிரம்மதத்தன் மன்னருக்கு அதிர்ச்சியா இருந்தது. இருந்தாலும் அந்த பூஜனியுடைய மனநிலை பத்தி நல்லாவே புரிஞ்சிருந்தது. என்னுடைய மகனுக்கு கண்கள் தான் போச்சு, ஆனா பூஜனியுடைய குழந்தை இறந்தே போயிருச்சு. அப்ப அவளுடைய மனசு என்ன பாடுபடும்ல, அவளை தனியா விடக்கூடாது, மறுபடியும் நம்ம அரண்மனைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பூஜனியை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனா பூஜனி ஒரே வார்த்தையில சொல்லிருச்சு, உன்னுடைய மகன் குருடானதுக்கு நான் தான் காரணம். இந்த மனநிலைமையோட என்னால அங்க வந்து இருக்க முடியாது, இனிமே நீ என்ன தொடர்பு கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சு. ரொம்ப மன வருத்தத்தோட அரண்மனைக்கு பிரம்மதத்தன் மன்னர் வந்தாரு. பூஜனியோட நினைப்பிலேயே தன்னுடைய மகனை வளர்த்துட்டும் வந்தாரு. இப்படியே காலங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் பிரம்மதத்தன் மன்னர் தன்னுடைய மனைவியான சன்னதியை கூட்டிட்டு தோட்டத்துக்கு போறாரு. அங்க ஒரு ஆண் எறும்பும் பெண் எறும்பும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு ரசிச்சு மன்னர் சிரிக்கிறாரு. அப்போ சன்னதி கேக்குறா, நீங்க எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ மன்னர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து சிரிக்கல, அந்த ஆண் எறும்பும் பெண் எறும்பும் உரையாடுறத பார்த்து கேட்டு ரசிச்சு சிரிச்சேன் அப்படின்னு சொல்றப்போ சன்னதி சொல்றா, எறும்புகள் பறவைகள் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது? நீங்க இதுக்கு முந்தைய பிறவியில என்னவா இருந்தீங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு விடாப்பிடியா கேட்டதுக்கு அப்புறமா தான் மன்னரும் யோசிக்கிறாரு. ஆமா, பறவைகள் எறும்புகள் பேசுறதெல்லாம் எனக்கு எப்படி புரியுது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்த அவரு 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்படி 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தா பிரம்மாவுடைய அருளால பிறந்த பிரம்மதத்தனை எப்படி பிரம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? உடனே மனம் இறங்கி பிரம்மதத்தன் முன்னாடி தோன்றி சொல்றாரு, பிரம்மதத்தா, நீ 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்க, ஆனா உனக்கான பதில நான் சொல்ல மாட்டேன். நீ வழக்கம் போல நகர்வலம் போ, உன்னை தேடி ஒரு அந்தணன் வருவார், அந்த அந்தணன் மூலமா உனக்கு எல்லா பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதத்தனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. பிரம்மா சொன்னதுக்கு அப்புறமா பிரம்மதத்தன் அவருடைய பேச்ச மறுப்பாரா என்ன? உடனே எழுந்து வழக்கம் போல தன்னுடைய தேர்ல ஏறாரு. அந்த சமயத்துல தான் கூட எப்பவுமே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள்ல ஒருத்தர் தேரோட்டியாவும் ஒருத்தர் விசிறிய வீசுபவராவும் பின்னாடி நிக்கிறாரு. இப்படியே நகர்வலம் போறாங்க. பிரம்மா சொன்ன அந்தணன் எப்போ நம்மள பார்க்க வருவாரு அப்படின்ற யோசனையிலேயே பிரம்மதத்தன் போறாரு. அப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அந்தணன் பிரம்மதத்தன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்படி என்ன ரகசியம் அந்த அந்தணன் சொல்ல போறாரு? முதல்ல அவர் யாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பிரம்மதத்தன் முற்பிறவில வாத்தா இருந்தப்போ அவரு கூட இன்னும் 6 வாத்துகள் இருந்தது. 3 வாத்துகள்ல தான் 1 மன்னனாவும் 2 அமைச்சர்களாவும் மறுபிறவில பிறவி எடுத்திருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 வாத்துகள் வேதங்கள் ஓதக்கூடிய ஒரு அந்தணன் வீட்டுல மகன்களா பிறந்திருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே தன்னுடைய தடம் மாறாம இருந்ததுனால அவங்களுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. வேத கல்வி ஞானம் கற்றது ஞாபகம் இருந்தது. அதனால அவங்க செய்ய வேண்டிய தினசரி பூஜை வழிபாடு எல்லாத்தையும் சரிவர செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படியே காலங்கள் போக அந்த 4 மகன்களும் வளர்ந்து நிக்கிறாங்க. அப்பதான் முடிவு பண்றாங்க, நம்ம தவ வாழ்க்கை மேற்கொள்ள போகணும் அப்படின்னு. இந்த விஷயத்த தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க. அவரோ வயதானவர். அவர் சொல்றாரு, எனக்கு 4 மகன்கள் இருக்காங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ இந்த வயதான காலத்துல என்னை இப்படி தன்னந்தனியா விட்டுட்டு போறீங்களே, எனக்கு காசு பணம் கிடையாது, என்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. அப்போ அந்த 4 மகன்களும் சொல்றாங்க, தந்தையே, அப்படிலாம் நாங்க உங்களை சும்மா விட்டுற மாட்டோம் அப்படின்னு அந்த அந்தணன் காதுல சில ரகசியங்களை சொல்லிட்டு, தந்தையே, நாங்க இப்போ உங்ககிட்ட சொன்ன ரகசியத்தை இந்த நாட்டினுடைய மன்னர் நகர்வலம் வரப்போ நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்தணன் இப்போ பிரம்மதத்தன் மன்னன் நகர்வலம் வரப்போ பாக்குறதுக்காக வராரு. அந்தணன் மன்னர்கிட்ட கேக்குறாரு, நீங்க எனக்கு பொன் பொருள், உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட சில கிராமங்கள், இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. பிரம்மதத்தன் மன்னன் சொல்றாரு, நீங்க யாரு முதல்ல, உங்களுக்கு ஏன் நான் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்தணன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட சில ரகசியங்களை சொல்ல போறேன், அதுக்கப்புறமா நீங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததுக்கான விடையும் உங்களுக்கு கிடைச்சிரும், எனக்கு தேவையான பொன் பொருள் கிராமங்களும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரகசியம் என்னன்னு
மன்னனோட சேர்ந்து நம்மளும் கேட்கலாமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கௌசிகர்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு 7 மகன்கள். அவருடைய காலம் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சதுனால தன்னுடைய 7 மகன்களையும் கற்கர் அப்படின்ற ஒரு ஆசான் கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரை விட்டாரு. இந்த 7 சகோதரர்களும் கற்கருன்ற ஆசார் கிட்டதான் வேத கல்வி ஞானம் கற்று வளர்ந்திருந்தாங்க. ரொம்ப விரைவாவே அவங்க எல்லாமே கற்றிருந்த ஞானியா வளர்ந்து நின்னாங்க. ஒரு நாள் இந்த கற்கர் ஆசானுடைய வீட்டுல ஒரு பசு இருந்தது. அந்த பசுவை மேய்க்கிறது இந்த 7 பேருடைய தினசரி கடமையா இருந்தது. இந்த ஆசானுடைய ஆசிரமம் ஒரு காட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தது. அதனால இந்த 7 சகோதரர்களும் அந்த பசுவை காட்டுக்கு கூட்டு போய் மேய வச்சுட்டு திரும்ப கூட்டிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பசுவுக்கு கண்ணுக்குட்டியும் பிறந்தது. இப்போ பசுவோட சேர்த்து அந்த கண்ணுக்குட்டியையும் மேய்க்க கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்க வாழ்ந்த அந்த நாட்கள்ல அந்த நாடே பஞ்சத்துல பாதிக்கப்பட்டிருந்தது. இவங்களும் பசியால வாட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இந்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மேய்க்க கூட்டிட்டு போகும்போது 7 சகோதரர்கள்ல ஒருத்தன் சொல்றான், இந்த பசுவை கொண்டு நம்ம பசியை தீர்த்துக்குவோம் அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், ஆசானுடைய பசுவை கொன்னுட்டா நம்ம பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிருவோமே அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு அவன் சொல்றான், இல்ல பசுவை கொன்னுட்டு முறைப்படி நம்ம பித்ருவுக்கு படைப்போம். பித்ருவுக்கு படைச்சிட்டா எந்த விதமான பாவத்துக்கும் நம்ம ஆளாக மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல மற்ற சகோதரர்களுக்கும் அது சரியா பட்டுச்சு. அதனால அந்த காட்டிலேயே பசுவை கொன்னு முறைப்படி அவங்களுடைய பெற்றோர்களுக்கு படைச்சு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பசு கறிய உணவா எடுத்துட்டு சத்தம் இல்லாம அந்த கண்ணுக்குட்டிய மட்டும் கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போ அந்த ஆசான் கேக்குறாரு, பசு எங்க போச்சு அப்படின்னு கேட்க அந்த சகோதரர்கள் சொல்றாங்க, நாங்க காட்டு வழியா போயிட்டு இருந்தப்போ ஒரு புலி எங்களை துரத்துச்சு. எங்களால பசுவையும் கண்ணுக்குட்டியையும் சேர்த்து காப்பாத்த முடியல. கண்ணுக்குட்டிய மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. பசுவை புலி அடிச்சு கொன்றுச்சு. நாங்க தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆசானும் தன்னுடைய சீடர்களை முழுமையா நம்பினாரு. ஆனா அவங்க பண்ண பாவம், பசுவை கொன்னது, அதை சாப்பிட்டது, அது மட்டும் இல்லாம தன்னுடைய குரு கிட்டேயே பொய் சொன்னது. இந்த எல்லா பாவமும் அவங்கள சும்மா விட்டுருமா என்ன? மறுபிறவியில இவங்க 7 பேரும் ஒரு வேடனுக்கு மகன்களா பிறக்கிறாங்க. இவங்க முற்பிறவியில பித்ருக்களுக்கு முறைப்படி பூஜை செஞ்சதுனாலையும் ஞானம் பெற்று விளங்குனதுனாலையும் முற்பிறவியுடைய ஞாபகங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. என்னதான் வேடுவ குலத்துல பிறந்தாலும் வில் எடுக்காம தாம் பண்ண பாவத்துக்கு தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இனிமேல் எந்த பாவமும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேதங்கள் ஓதுறது, பூஜை வழிபாடு செய்யறது அப்படின்னு ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்கள வளர்த்துட்டு வந்த அந்த வேடுவ தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களையும் சரியா செஞ்சு இந்த 7 சகோதரர்களையும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாங்க. அந்த பிறவியில மறுபிறவியில இவங்க 7 பேரும் மான்களா பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த இடம் காலாஞ்சிர மலை. இன்னமும் அவங்களுக்கு முற்பிறவியுடைய ஞாபகங்கள் எல்லாமே இருந்தது. மான்களா பிறந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய தவங்கள், தியானங்கள் இது எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க மான்களா வாழ்ந்ததுக்கான அடையாளம் இன்னமும் காலாஞ்சிர மலையில பக்கத்துல இருக்கக்கூடிய பாலைவனத்துல இந்த மான்களுடைய காலடி தடங்கள் இருக்கு. இப்போ இந்த மான்கள் மறுபிறவியா 7 வாத்துக்களா பிறக்கிறாங்க. இந்த 7 வாத்துக்கள் கதை தான் நமக்கு தெரியுமே, அத அப்படியே அந்தணன் பிரம்மதத்தன்ட்ட சொல்றாரு. இந்த கேட்டதுக்கு அப்புறமா பிரம்மதத்தனுக்கு மயக்கமே வந்துருச்சு. மயக்கத்துல இருந்து கொஞ்ச நேரத்துல எழுந்த மன்னனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா? அந்தணன் சொல்றாரு, மன்னா, உங்களுடைய பிறவி பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் உங்க மனைவி நீங்க மிருகங்கள் கிட்ட பேசுற ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்க. உங்க மனைவிக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா அவங்க சுகபிரம்ம ரிஷியுடைய மகளா இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, அவங்களுடைய முற்பிறவி ஞாபகம் அவங்களுக்கு இருக்கு. அப்படியே அவங்க ஒரு பிறவியில என்னவா இருந்தாங்க தெரியுமா? நீங்க உங்க சகோதரர்களோட சேர்ந்து உங்க ஆசானுடைய பசுவை கொன்னீங்க இல்லையா, அந்த பசுதான் இந்த பிறவியில உங்க மனைவியா வந்திருக்கா. அவளுக்கும் முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவ மூலமா வெளிப்படுத்தாம ஏன் மூலமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இத தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரம்மதத்தன் மன்னருக்கு ஞான உதயமே பிறந்தது. என்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து நான் பாவத்தை போக்கிக்காம பேராசைப்பட்டு பொறாமையால இந்த பிறவி எடுத்திருக்கேன். இன்னமும் நான் மாறலனா என்னுடைய பாவம் என்னைக்குமே மாறாது அப்படின்னு யோசிக்கிறப்போ அவரு கூட இருந்த அந்த 2 அமைச்சர்களுக்கும் அவங்க பண்ண தப்ப அப்பதான் அவங்க உணர முடிஞ்சது. இப்போ மன்னர் அந்தணரை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு. தங்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் சில கிராமங்கள் எல்லாத்தையும் அந்த அந்தணர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்தணனும் தன்னுடைய இறுதி நாட்களை கழிக்கிறதுக்கு இது தாராளம்னு சொல்லி மனசார அதை ஏத்துக்கிட்டு கிளம்பி போறாரு.
இப்போ மன்னன் தன்னுடைய மனைவியை சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு, என்னுடைய பேராசையால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி இனிமே நான் இந்த தவறை என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாவிஷ்ணுவை நோக்கி கடுமையா தவம் இருக்க போறாரு. எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்னா இவரு தவற உணர்ந்து மனதார தவம் இருக்கிறதுனால முக்தி நிலைக்கும் மேலான யோக நிலை அடைஞ்சாரு. இந்த கதையை கேட்கிற எல்லாருக்கும் மறுபிறவி இழிப்பிறவியா கிடைக்காது அப்படின்றது பெரிய ஐதீகம்னு மார்க்கண்டேய ரிஷி பீஷ்மர் கிட்ட சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். பாத்தீங்களா, 7 மகன்களை ஒரு ஆசான் தந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. ஆனா அப்பேற்பட்ட ஆசான் கிட்டயே போய் சொல்லி அவருடைய பசுவை கொன்னு அதையே சாப்பிட்டு வந்த அவங்கள அந்த பாவம் சும்மா விட்டுருமா என்ன? கருட புராணத்தின்படி இப்படி மாட்டு இறைச்சியை சாப்பிடுறவங்களுக்கு கும்பி பாகம் அப்படின்ற நரகம் தான் கிடைக்கும். எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுக்கிறது. அந்த கொடுமையிலையும் யமதூதர்கள் வந்து அவங்கள சித்திரவதை பண்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொடுமைகளுக்கு அப்புறம் தான் அவங்க வேடனுக்கு மகன்களா பிறந்தாங்க, மான்களா பிறந்தாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய பேராசையால மன்னனா போகணும்னு சாபம் வேற வாங்கிக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஒரு நாட்டுக்கு மன்னனா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. ஆனா மறுபிறவியில பிரம்மதத்தன் மன்னனாகி தன்னுடைய மகனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. நிம்மதி இல்லாம தான் அவருடைய வாழ்க்கை மாறுச்சு. தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மதத்தனுக்கு யோக நிலையே கிடைச்சது. அதனாலதான் வாழ்க்கையில பேராசை, பொறாமை, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னு இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டா ஆரம்ப காலத்துல வேணும்னா நன்மையை தெரியலாம். ஆனா வினை விதைத்தவன் வினைய அறுத்தே தீருவான் அப்படின்ற மாதிரி பண்ண எல்லா பாவத்துக்கான தண்டனைய அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டுரும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.